கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, திருப்பலியினுடைய முன்னுரையிலே சொன்னது போன்று இன்றைக்கு 2 புனிதர்கள், புனித எட்விட், புனித மார்கரெட் மேரி அலகாக், இந்த 2 புனிதர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். அதில் மிக முக்கியமாக மார்கரெட் மேரி அலகாக் என்ற புனிதர் நமக்கு பொருத்தமான புனிதராக, தொடர்புடையவராக இருக்கின்றார் என்பதை நாம் அறிவோம். அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, இந்த மார்கரெட் மேரி அலகாக் என்பவரை பற்றி ஒரு சில கருத்துக்கள் நாம் தெரிந்து கொள்வது நலம். 1647ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலே பர்கண்டி என்ற ஒரு இடத்தை சார்ந்த ஒரு சிற்றூரிலே இவர் பிறந்திருக்கின்றார். 43 ஆண்டுகள் தான் இவர் வாழ்ந்திருக்கிறார். 1920ஆம் ஆண்டு இவருக்கு 15ஆம் பெனடிக்ட் என்ற பாப்பரசர் புனிதர் பட்டம் கொடுத்திருக்கின்றார். இவர் வாழ்வில் இந்த 43 ஆண்டுகளுக்குள்ளாக சாதித்தது என்ன என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாக இவர் வாழ்ந்த இடம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், லியோன் என்ற அந்த ஒரு பெருநகரத்திலிருந்து 3 முக்கியமான இடங்களை நாம் 100 கிலோமீட்டர் தொலைவிற்குள்ளாக சென்றடைய முடியும். முதல் பகுதி எது என்று சொன்னால், ஆர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். இங்கே தான் புனித ஜான் மரி வியானி பங்கு தந்தையாக பல ஆண்டுகள் பணியாற்றி உலக புகழ்பெற்ற ஒரு புனிதராக மாறினார். குருக்களுக்கெல்லாம் அவர் பாதுகாவலராக இன்றைக்கு இருக்கின்றார். ஒன்றுக்கும் உதவாக்கரை என்று எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவர். ஆனால் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு அவரை போன்று ஒரு புனிதர் எவரும் இல்லை என்ற நிலைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர். ஏறக்குறைய இதே ஒரு தூரத்திலே தான் இன்னொரு இடம் இருக்கிறது, டேசேர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் ஒரு மலை பகுதியிலே அமைந்திருக்கிறது. உலகமெல்லாம் இருந்து இளைஞர்கள் இங்கே வருகிறார்கள். அங்கே எக்குமெனிக்கல் பிரேயர் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய பல கிறிஸ்துவ இயக்கங்கள், பல கிறிஸ்துவ குழுக்கள் அனைவரும் இணைந்து ஜெபிக்கின்ற இளைஞர்களுக்கான ஒரு சிறப்பான இடமாக இருக்கிறது. அருமையான ஒரு இடம். அங்கே அமைதியான இடத்திலே பாடி ஜெபிக்க, தியானிக்க ஒரு சிறந்த இடம். ரோஜர் என்ற ஒரு அருட்சகோதரர் தான் அதை வழிநடத்தி கொண்டிருந்தார். அதன் பிறகு இதே ஒரு தூரத்திலே தான் இன்னொரு இடம் இருக்கிறது. அதனுடைய பெயர் பாரலிமோனியால் என்று சொல்லக்கூடியது. அந்த இடம்தான் அன்புக்குரியவர்களே, மார்கரெட் மரி அம்மாள் பல ஆண்டுகளாக அந்த ஒரு துறவு இல்லத்திலே இருந்தார். அது 4 சுவற்றுக்குள்ளாகவே வாழ வேண்டும் என்ற ஒரு துறவு வாழ்க்கையை இவர் மேற்கொண்டார். இந்த துறவு வாழ்க்கையை மேற்கொண்ட பிறகு இவருடைய பக்தி, இவருடைய ஆழமான அந்த விசுவாசம், நம்பிக்கை, இவருடைய ஜெப வாழ்வு, இவருடைய அர்ப்பண வாழ்வு, இதையெல்லாம் இன்றைக்கும் பெரிதாக பேசுகின்றார்கள். மிக முக்கியமாக இவருக்கு நற்கருணை பக்தி இருந்தது. அந்த நற்கருணையில் தான் இயேசுவின் திரு இதயத்தை அவர் பார்த்தார். அந்த திரு இருதய ஆண்டவர் காட்சியை அவர் பெற்றார். திரு இருதய ஆண்டவரோடு நேரடியாக அவர் தனிமையிலே பேசினார். இவ்வாறாக திரு இருதய ஆண்டவர் காட்சியை பெற்றவர் என்பதை நாம் இவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். ஏறக்குறைய 18 மாதங்கள் தொடர்ந்து இந்த காட்சியை அவர் பெற்றுக்கொண்டார். அந்த காட்சியிலே நெருப்பு பற்றி சுவாலையாக எரிந்து கொண்டிருக்கின்ற அன்பினால் கனிந்த இதயத்தை இவர் பார்த்தார். இதை யாரிடமும் அவர் சொல்லவில்லை. சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள். இது ஒரு பைத்தியம் என்று தான் சொல்லுவார்கள். நிச்சயமாக திடீரென்று ஒரு ஆள் வந்து நான் இயேசுவின் திருதயத்தை பார்த்தேன் என்று சொன்னால் நான் உடனே ஏற்றுக்கொள்வேனா? ஏதோ ஒரு மென்டல் கேஸ் அப்படின்னு தான் நாம் நினைப்போம். ஆனால் இவர் தொடர்ந்து இந்த காட்சியை பார்த்த பிறகு என்ன செய்வது என்று நினைத்து கொண்டிருந்த அந்த வேளையில் தான் அன்புக்குரியவர்களே, அவருடைய ஆன்ம குரு ஒருவர் இருக்கின்றார். சாங் க்ளோட் டெ லா கொலம்பியர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்ம குருவிடம் இவர் இதை பற்றி சொல்கிறார். அதை அவர் ஆழமாக சிந்தித்து ஆராய்ந்து பார்க்கின்றார். ஆண்டவருடைய வெளிப்பாட்டின் அடிப்படையிலே
அது உண்மை என்பதை அவரும் உணர்கிறார். எனவே அதை உலகமெல்லாம் அறிவித்து இன்றைக்கு திரு இருதய ஆண்டவர் பக்தியை பரப்பிய ஒரு பெரிய ஒரு அப்போஸ்தலர் யார் என்றால் இந்த மார்கரெட் மரி அலகோக். அவரோடு இணைந்து அவருடைய ஆன்ம குருவானவர் சாங்க்ளோ த லா கொலம்பியர் என்று சொல்லக்கூடிய இந்த 2 பேரும் தான். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இதை உணர்ந்து நம்முடைய ஆலயத்தினுடைய முகப்பிலே நம்முடைய ஆலயத்தினுடைய பெயரை 3 மொழிகளிலே வைத்திருக்கின்றோம். அந்த 3 மொழிகள் என்று சொன்னால் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு. இது ஒரு காலத்திலே பிரெஞ்சு டெரிட்டரியாக இருந்தது. அது மட்டுமல்ல, இன்றைக்கும் இந்த பிரெஞ்சு கலாச்சாரம் இருக்கிறது. பிரெஞ்சு மக்கள் நிறைய வருகிறார்கள். எனவே அதை நாம் 3 மொழிகளிலே அந்த 3 நிறங்களிலே மாற்றி எழுதியிருக்கின்றோம். இந்த 2 பக்கங்களிலேயும் இருக்கக்கூடிய 2 சுரூபங்கள் யாரை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு பக்கம் மார்கரெட் மேரி அலகோக். அவர் இயேசுவினுடைய திருதயத்தை தாங்கியவராக, அதை கையிலே பிடித்தவராக, விண்ணை நோக்கி அவர் ஜெபிப்பவராக இருப்பார். இன்னொரு இடத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு புத்தகத்தை கையிலே வைத்து கொண்டு இருப்பார். அவர்தான் சாங்க்ளோ த லா கொலம்பியர் என்று சொல்லக்கூடிய ஒரு இயேசு சபை குரு. அன்புக்குரியவர்களே, 2 பேரையும் நாம் திரு இருதய புனிதர்களாக போற்றுகின்றோம். எனவே அந்த 2 சுரூபங்களையும் நாம் வெளியிலே வைத்திருக்கின்றோம். எனவே நீங்கள் திருப்பலி முடிந்து செல்கின்ற பொழுது ஒரு கணம் அங்கே நின்று இந்த 2 புனிதர்களையும் பார்த்து ஜெபித்து செல்லுமாறு அன்போடு வேண்டுகின்றேன். இந்த திரு இருதய ஆண்டவர் கொடுத்த இந்த காட்சிகளை எல்லாம் அவர் எழுதி வைத்திருக்கின்றார், பதிவு செய்து வைத்திருக்கின்றார். 1686 அன்றைக்குத்தான் முதலாக இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை அவர் வாழ்ந்த அந்த துறவு இல்லத்திலே, அந்த மடத்திலே முறையாக கொண்டாடுகிறார்கள். பிறகு அது உலகமெல்லாம் பரவுகிறது. பாப்பரசர் அகில உலக திருச்சபைக்கும் இந்த விழாவை அறிவிக்கின்றார். எப்பொழுது இதை கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா என்று வருகிறதே, அதற்கு அடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதய பெருவிழாவாக நாம் கொண்டாட வேண்டும் என்ற வகையிலே அகில உலகத்திற்கும் இதை பிரகடனப்படுத்தி இருக்கின்றார். 2 புனிதர்களும் இன்றைக்கு இந்த நற்கருணை ஆண்டவருக்கு, அதிலே பார்த்த திரு இருதய ஆண்டவருக்கு இன்றைக்கு பக்தியாக உலகமெல்லாம் இந்த பக்தி பரவுவதற்காக உழைத்தவர்கள், வந்தவர்கள் இவர்கள்தான் என்பதை நாம் ஏற்று இன்றைக்கு நாம் விழா கொண்டாடுகின்ற மார்கரெட் மரி அலகோக் அவர்களை நாம் போற்றுகின்றோம். இந்த காட்சிகளையெல்லாம் ஒரு அருட்தந்தை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அவரும் ஒரு இயேசு சபை குருதான். புனித ட்ரொசட் என்று சொல்லக்கூடிய அவர் அந்த ஒரு புத்தகத்திலே எல்லா காட்சிகளையும் பதிவு செய்திருக்கின்றார். லா டிவோஷன் ஆஃப் சக்ரேகர் தி ஜேசு என்று அதற்கு தலைப்பிட்டு அந்த காட்சிகளை அங்கே பதிவு செய்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த மார்கரெட் மேரி அலகோக் அவரிடம் ஜெபிப்போம். அவரிடம் விளங்கிய அந்த அதிபக்தியாக திரு இருதய ஆண்டவருக்கு அர்ப்பணித்த வாழ்வு நம்மிடமும் இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு பரிந்துரை செய்து நமக்காக ஜெபிக்க வேண்டுமாய் இந்த திருப்பலியிலே நாம் வேண்டுவோம். ஆமென்.